ஹாய் லவ்லி காய்ஸ், எங்களுக்காக மாஃபியா ஃபேமிலி சீசன் 2ஓட நெக்ஸ்ட் பாட்டோட ஆக்ட் பண்ணிருக்கேன். டேரக்டாக நம்ம பாட்டுக்கெல்லாம் பெல்லாம் நான் பேசுகிற விட பெயிண்டரை மாதிரி தெரிஞ்சா எம் சொல்லி சாரி ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரிடா. ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க, ஓகே? பாட்டுக்கெல்லாம் பெல்லாம் அப்படியே ஒரு நெக்கு கிட்ட இருக்கிறதையும் க்ளீன் பண்ணிவிட்டு வா நம்ம 2 பேருமே நீ ஹேண்ட்ஸை வாஷ் பண்ணி நான் ஃபேஸை வாஷ் பண்ணுவோம். இங்கே ப்ளே பண்ணி விளாண்டாமல ஏதாவது கலர் சாயம் பட்டிருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அங்கேருந்து சேஃபாக ஒரு பிளேஸ்க்கு கூப்பிட்டு வந்து ஹேண்ட்ஸை வாஷ் பண்ணிவிட்டு ஜங்குக்குமே அவரோட ஃபேஸ் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிவிட்டு பேபிஸ் எல்லோரும் ப்ளே பண்ணி விளாண்டது போதும், வாங்க மாலுக்கு போகலாம், டின்னர் சாப்பிட்டுட்டு ஹவுஸ்க்கு போகலாம் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு பேபிஸ் கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணி பேசி சிரிச்சிட்டு அந்த டே டயத்தை ஸ்கிப் ஆகி நைட்டு 10 o'clock ஆயிடுச்சு. நம்ம ஜொங்குக்கு டாம் டெரஸில் நிற்கிறாரு. டேயை வந்து இன்றைக்கி ஒரு பர்சன் சேவ் பண்ணியிருப்பாங்கல்ல, யாராக இருக்கும் இந்த பர்சன்ட்? யாரை இப்படி டேயை வந்து சேவ் பண்ணது? டேய்க்கும் அந்த பர்சன்ட்டுக்கும் என்ன ஒரு பாண்டிங்? டேயை சேவ் பண்ண வேண்டிய அவசியம் அந்த பர்சன்ட்டுக்கு என்ன இருக்குது? நான் அவனோட ஹஸ்பண்ட், அவன் என்னோடய ஒய்ஃப். அவனுக்கு எதுவுமே ஆகக்கூடாதுன்னு அவனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுல ஒரு லாஜிக் இருக்குது. இது யார் அந்த நியூ பர்சன்ட்? டேயை ஒரு பர்சன் சேவ் பண்ணுறாங்க, இன்னொரு பர்சன்ட் அட்டாக் பண்ணுறாங்க. டேக்கு யார் எனிமி? நான் இந்த வேர்ல்டோட மாஃபியா கிங். எனக்கு நிறைய எனிமிஸ் இருப்பாங்க. என்னோட எனிமிஸா இல்லை டேக்கு ஏதாவது எனிமிஸ் இருக்காங்களா? எப்படி நான் இதை கண்டுபிடிக்க அப்படிங்கிற மாதிரி செம்ம டென்ஷனில் இருந்தால் பாய்ஸஸ் எல்லாருமே கரெக்டாக அந்த பிளேஸ்க்கு வந்துட்டு என்னடா ஆச்சு, நீ வெளியே போயிட்டு வந்ததுலேருந்து ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கையே, பார்க்குக்கு போன பிளேஸில் ஏதாவது ப்ராப்ளமா அப்படிங்கிற மாரி கேட்கவும் மார்க்கு வேற வந்து சொல்லியிருப்பாரா அவங்க பர்சனல் பாடி கிட்ட. அந்த மூமெண்ட்டில் மார்க் என்னெல்லாமல் சொல்கிறான், என்னாச்சு அப்படிங்கிற மாரி கேட்கவும் அது ஐயா எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது. டேயை ஏதோ ஒரு பர்சன்ட் அட்டாக் பண்ணிகிட்ருக்காங்க. நான் டே இந்த பிளேஸ்க்கு கூட்டு வந்த டேஸ்லேருந்து டே அட்டாக் பண்ணுறாங்க. ஒரு டைம் ஜெனி காப்பாற்றினா, ஒரு டைம் நான் காப்பாற்றினேன். இப்போ இந்த பார்க்லேயுமே நான் அந்த பிளேஸில் இருக்க போய் டேயை சேவ் பண்ணிட்டேன். ஆனால் அதில் ஒரு ட்விஸ்ட்டு என்னென்னா, என்னை தாண்டியும் இன்னொரு நியூ பர்சன்ட் டேயை சேவ் பண்ணுறாங்க. டேயை சேவ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு என்ன தேவை இருக்குது? டே நம்ம ஃபேமிலி மெம்பர், டே நம்ம ஃபேமிலியில் ஒருத்தன். டேயை ஒரு பர்சன்ட் சேவ் பண்ணுறாங்கன்னா அந்த பர்சன்ட் யார்? டேயை துரத்தி அட்டாக் பண்ணிகிட்ருக்கிற இந்த பர்சன்ட் யார்? எனக்கு ஒன்றுமே புரியல. சீக்கிரம் முதல்ல இந்த 2 பர்சன்ஸ் யாருங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி டேயை நம்ம ரொம்ப சேஃபாக பார்த்துக்கணும். டேயை பயங்கரமாக அட்டாக் பண்ணுற மாதிரி தெரியுது. டேயை ஒர்க்குக்கு போகாமல் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். ஜிமினா இதை நோட் பண்ணிவிட்டு நீ மட்டும் ஒர்க்குக்கு போகாமல் அவனை ஹவுஸ் அரெஸ்ட்டில் வச்சின்னா மறுபடியும் அவன் கோவப்படுவான். நம்ம தான் டே பக்கத்தில் இருக்கமே, டேயை ப்ரொடக்ட்ஃபுல்லாக பார்த்துக்கலாம். நீ டென்ஷன் ஆகாத ஜங்குக் அப்படிங்கிற மாரி ஜிமினா செலவம். உனக்கு தெரியாது இன்றைக்கி 20 மெம்பர்ஸ் எந்த அளவுக்கு டே அட்டாக் பண்ண வந்தாங்கங்கிறத எனக்கும் மார்க்குக்கும் மட்டும்தான் தெரியும். லாஸ்ட் செகண்ட் அந்த 6 மெம்பரோட ஹேண்ட்ஸில் டேக்கு ஏதாவது ஆயிருமோன்னு நினச்சி பயந்துட்டு டேயை பட்டு நான் ரன் பண்ணபடி வந்தேன். அந்த ஒரு செகண்டில் அந்த பர்சன்ட் என்ட்ராகி அத்தனை பர்சன்ட்ஸையும் சின்ன சவுண்டு கூட இல்லாமல் கில் பண்ணிவிட்டு டேயை சேவ் பண்ணிவிட்டு அங்கேருந்து மொத்தமாக மூவ் ஆன் ஆகி போனாங்க தெரியுமா? நான் அந்த பர்சன்ட்டை ஃபாலோ பண்ணுன்னு தான் திங்க் பண்ணேன். ஆனால் இங்கே நடந்துகிட்ருக்க மூமெண்ட்டு டேக்கு தெரியக்கூடாதுன்னு இங்கே போயிட்டான். அதை எதையுமே பெருசாக காட்டிக்காமல் அந்த பர்சன்ட்டை நான் ஃபாலோ பண்ணல. ஆனால் நெக்ஸ்ட்டு டைம் அந்த பர்சன்ட்டை நான் பார்த்தேன்னா அது யாருங்கிறத கண்டுபிடிக்காமல் விட மாட்டேன். நமக்கு இன்னொரு பெரிய ஒர்க் வந்துருக்கு. 2 பர்சன்ஸ் இருக்காங்க, 2 பேரையும் சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு இந்த மாதிரி பேசிட்டு நேராக அவங்கவுங்க ரூமுக்கு வந்தால் ஜொங்குக்குமே அவரோட ரூமுக்குள்ள என்றானம். குக்கி ஸ்லீப் ஆகிட்டாரு. கோபுராவும் குக்கி பக்கத்துலேயே பெட்டில் ஸ்லீப் பண்ணிகிட்ருக்கு. பட் நம்ம டே ஸ்லீப்பே பண்ணல. ஜொங்குக்கோட நெக்கில் பிளட்டுன்னு இருக்கும்ல, அது பிளட்டுங்கிறது டேக்கு நல்லா தெரியும். அவர் தான் டாக்டரே, அவருக்கு என்ன தெரியாதா? அது பிளட்டு தானுங்கிறது தெரிஞ்சு என்ன ஆச்சு, ஜங்குக்கோட நெக்கில் எப்படி பிளட் வந்துச்சுங்கிற மாதிரி அந்த குழப்பத்திலேயே நம்ம டே உட்காந்துருப்பாரு. இந்த மாதிரி டே இவ்வளோ டென்ஷனில் ஸ்லீப் கூட பண்ணாமல் உட்காந்துருக்க மூமெண்ட்டை ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு டே பக்கத்தில் வந்துட்டு டேயோட ஃபேஸ் அப்படி கப் பண்ணபடி என்னாச்சு பேபி, இந்த ஜங்குக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கியா? வா உன்னோட டெடி பேர் வந்துருச்சு, என்னை டைட்டாக ஹேக் பண்ணிவிட்டு ஸ்லீப் பண்ண பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி டே டைட்டாக ஹேக் பண்ணோம். பார்க்கில் என்ன நடந்துச்சு ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டால் பார்க்கில் என்ன நடந்துச்சு, நம்ம எல்லோரும் ஜாலியாக கேம் விளாண்டோம், உனக்கு தெரியலையா அப்படிங்கிற மாதிரி டேட்டை சிரித்து பேசுவாரா? மறக்காத ஜங்குக்,
உன்னோட நெக்கில் இருந்தது அது ஒன்றும் கலர் சாயெல்லாம் கிடையாது, கலர் வாட்டர்ஸ்லாம் கிடையாது, அது பிளட். நான் ஒரு டாக்டர், என்கிட்ட இருந்து மறைக்க பார்க்குறியா? நீ என்ன பண்ண? நீ என்னடா பண்ண? பிளட் எப்படிடா உனக்கு வந்துச்சு? என்ன நடந்துச்சு பார்க்கல? ஜங்குக் எதையும் மறைக்காத ஜங்குக். நீ மறைக்க போயிட்டா நான் அவ்வளோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்தேன். ப்ளீஸ் எதையும் மறைக்காத என்கிட்ட அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு டைட்டாக ஹக் பண்ணப்படி, எனக்கு சரியாக தெரில பேபி, என்னோடய எனிமிஸாக கூட இருக்கலாம். நீ என்கிட்ட திரும்ப வந்துட்டல, உன்னை என்கிட்டேருந்து மொத்தமாக பிரிக்கலான்னு ட்ரை பண்ணுறாங்க போலுக்கு. உன்னையும் பேபிஸையும் அட்டாக் பண்ண நிறைய பர்சன்ஸ் வந்தாங்க. எனக்கே தெரியாமல் நீ எத்தனை பர்சன்ஸை கில் பண்ணியா? ஆமாம் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு சொல்லவும் ஜங்குக்கோட ஃபேஸ் அப்படி நோட் பண்ணா. ப்ளீஸ் டயாங், எனக்கு என்ன பண்ணன்னு தெரியல, உனக்கும் எதுவும் ஆகக்கூடாது, பேபிஸ்க்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு தான் நான் அந்த மாதிரி பண்ணேன். அது மட்டும் இல்லை, என்னோடய எனிமீஸ் ஒன்றை அட்டாக் பண்ணுற அளவுக்கு நான் விட்டுட்டு இருக்க மாட்டேன். அது யாராக இருந்தாலும் சரி, அந்த பர்சன்ட்டுக்கு கூடி சீக்கிரமே நான் பனிஷ்மெண்ட்டை கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவமாக பேசினேன். ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, நானே 6 இயர்ஸ் உன்னை விட்டு ரொம்ப மூவ் ஆன் ஆகி இப்போ தான் நான் உன்கிட்டயே வந்துருக்கேன். மறுபடியும் ஃபைட்டா? அதெல்லாம் நமக்கு வேண்டாமே. நான் உன் கூட ரொம்ப டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி நம்ம டைட்டாக ஹக் பண்ணுவாரா, அந்த மாதிரி ஹக் பண்ணோம். டேயோட ஃபோர்கெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு, நானுமே உன் கூட நிறைய டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணணும் டேயாங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட ஹேரை சாஃப்டாக ரப் பண்ணபடி, டேயோட ஃபேஸ் முழுக்க பிக் கிஸ் பண்ணபடி டே கிட்ட, அதாவது 2 பேருமே கொஞ்சம் மனசு விட்டு பேசிக்கிறாங்க. ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தோம். இங்கே டைம் ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. மார்னிங்கே நம்ம ஜங்குக்கு தான் மாஃபியா ஒர்க்குக்காக தான் ரெடி ஆகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி மாஃபியா ஒர்க்குக்கு ரெடி ஆகிட்டு இருந்தோம். நம்ம டேடா நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு, நான் இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடி குக்கியோட காலேஜில் ஏதோ பேரண்ட்ஸ் மீட்டிங்கா, நம்ம 2 பேருமே பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு போகணும்னு குக்கி சொன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், மாஃபியா லுக்கில் இருக்கிற நம்ம ஜங்குக்கு தான், நான் கம்மி நிற்கிறடியானா பரவாயில்ல பேபி, நான் மாஃபியா லுக்கில் இருக்கேனே அப்படிங்கிற மாதிரி சொன்னால், பிளாக் அண்ட் பிளாக்கில் தானே இருக்க, இந்த 2-3 திங்ஸஸை மட்டும் உன்னோட ட்ரெஸ்ஸில் சேஞ்ச் பண்ணி நார்மல் ட்ரெஸ் ஆயிருங்கிற மாதிரி மாஃபியா லுக்கில் அங்கங்கே கன்னை வைப்பார்ல, அந்த எல்லாத்தையும் மூவ் ஆன் பண்ணிவிட்டு ஜங்குக்கு அப்படியே திருப்பி மிரரை பார்த்து காட்டுறாரு. ஓ, இப்போ உன்னோட ஹஸ்பண்ட் பார்க்க சில மாஃபியா மாதிரி தெரியலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஏன் ஜங்குக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி ஓகே, நீ ஆசைப்பட்டுட்ட குக்கியுமே 2 பேரும் சேர்ந்து பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு வரணும்னு ரொம்ப டேஸாக எதிர்பார்த்தான், நம்ம ஒன்றா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேவோட ஃபோர்கெட்டில் கிஸ் பண்ணால் டே குக்கு பிரிச்சபடி கரெக்டாக குக்கி என்ட்ராகிறாரு. என்ன எப்போ பார்த்தாலும் 2 பேரும் ரொம்ப க்ளோஸாகவே இருக்கிறீங்க? என்னை பற்றின திங்கிங் மறந்து போச்சா என்ன? நான் இவ்வளோ அவசரமாக உங்களுக்கு ஒரு பையன் இருக்கானுங்கிறத மறந்துடாதீங்க அப்படிங்கிற மாதிரி இப்படி குக்கி பேசுவாரா, இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு ஜங்குக்கு ஸ்மைல் பண்ணபடி குக்கி அப்படியே ஹேண்ட்ஸில் தூக்கிட்டு, அதை எப்படிடா நான் என்னோட கிங்கை மறப்பேன் அப்படிங்கிற மாதிரி குக்கியோட ஃபோர்கெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு, டேட் நீங்கள் இன்றைக்கி ஸ்கூலுக்கு வருவீங்கள்ல, மாமும் நீங்களும் கண்டிப்பாக 2 பேரும் சேர்ந்து வரணும், நான் உங்கள் 2 பேரோட தான் ஸ்கூலுக்கு போவேன், இல்லைன்னா நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அடம்பிடிக்கிறத பார்த்துட்டு, டேடுக்கு ஒர்க்கு செகண்ட் தான், கண்டிப்பாக நான் உன் கூட ஸ்கூலுக்கு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு குக்கி ஹேண்ட்ஸில் தூக்குறபடி டேக்கிட்ட பேசிக்கிட்டே கீழே இறங்கி வந்தா. அதே மாதிரி தான் நம்ம பாய்ஸஸுமே அவங்கவுங்க பேபிஸ்க்கு பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு வரணும்ல, அதனால் அவங்களும் அதேமாதிரி ரெடியாகி கீழே வராங்க. இந்த மாதிரி வந்தோம். இந்த மாதிரி அவ்வளோ பேருமே ஸ்கூலுக்கு போகிற அந்த மூமெண்ட்டை ஜெனி நோட் பண்ணுறா. ஒர்க்குக்கு கிளம்புவாங்க, ஒர்க்குக்கு போகலான்னு நினச்சேன், என்னடா அவ்வளோ பேர் ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்ருக்கீங்க? மாஃபியா ஃபேமிலின்னு ரொம்ப வேற மாதிரி டரராக அப்படி இருக்கிற எல்லாரையும் மிரட்டிக்கிட்டு பயமுடுத்திக்கிட்டு ஒரு மாதிரி டெரர் லுக்கில் இருப்பீங்கன்னு பார்த்தா, ஆனால் அந்த மாதிரி உங்களோட ஃபேஸில் யாரோட ஃபேஸ்லேயும் நான் அதை பார்க்கவே இல்லையாடா, ரொம்ப சாஃப்டாக இருக்கீங்களே, உங்களை பார்த்தாடா அந்த ஹெட்டு இந்த அளவுக்கு டென்ஷன் ஆகிட்டுருக்கா, என்னோட சிஸ்டர் சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஜெனி திங்க் பண்ணிவிட்டு உங்களை ரிவெஞ்ச் எடுக்கணும், உங்களை டார்கெட் பண்ணணுன்ட்டு திங்க் பண்ணிகிட்ருக்கா, நீங்களாம் ரொம்ப சாஃப்டாக தானடா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி திங்க் பண்ணால், இப்போது நம்ம ஜெனியை நோட் பண்ணிவிட்டு நீ கம்பெனி ஒர்க்குக்கு போ, கம்பெனியில் உன்னோட நேமை சொல்லு, அங்கே இருக்கிற மற்ற எம்ப்ளாயிஸ் உன்னோட ஒர்க் எங்கே இருக்குங்கிறத
பாயிண்ட் பண்ணி காட்டுவாங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு பாய்ஸ் அவங்க காரில் அவங்கவுங்க சன்ஸோட அப்படியே நேராக ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க. இந்த மாரி கிளம்புனா இப்போ ஸ்கூலில் தான் அவங்கவுங்க பேபிஸ் பக்கத்தில் இருக்கிறாங்க. இந்த மாரி பேபிஸ் பக்கத்தில் இருந்தால் ஃபஸ்ட்டில் நாம்ஜுனோட பேபியையும் நாம்ஜுனையும் கூப்பிட்றாங்க. இந்த மாரி கூப்பிட்டா அவங்க கரெக்டாக அந்த டீச்சர் பிரின்சிபல் பக்கத்தில் வந்து இருந்துக்கிட்டு நாம என்ன மாதிரி ஸ்கூலில் இருக்கிறோம், எப்படி ஸ்டடி பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே கேட்டுக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ண வேண்டியதையும் கேட்டுக்கிறாங்க. இந்த மாதிரி அந்த பேரண்ட்ஸ் மீட்டிங் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி 1 by 1 ரன் ஆகி கரெக்டாக டேக் குக் டேன் வருது. இந்த மாதிரி வந்தால் நம்ம குக்கி ஜொங்கு கூட ஹன்சி டேவோட ஹன்சி ஹோல்ட் பண்ணபடி கரெக்டாக பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் பேரண்ட்ஸோடு வந்து உட்காந்துருக்க மொமெண்ட்டுக்கு குக்கிக்கு ரொம்ப ஹாப்பி. அங்கே இருக்கிற பிரின்சிபல்கிட்டையும் டீச்சர்கிட்டையும் இவங்க தான் என்னோட மாம், இப்போ நான் பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு என்னோட 2 பேரண்ட்ஸோடு வந்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டேயோட சீக்ஸில் கிஸ் பண்ணுவாரா. இந்த மாதிரி கிஸ் பண்ணால் நம்ம ஜொங்குக்கு தான் போடும் நீ ப்ளே பண்ணது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு குக்கி அப்படியே திருப்பி நம்ம ஜொங்குக்கு அவரோட தைஸில் உட்கார வைப்பாரா. இந்த மாதிரி உட்கார வச்சோம். நம்ம குக்கியோட கேரக்டரை சொல்கிறாங்க. ஸ்டடி நல்லா தான் இருக்குது, அப்புறம் ஸ்போர்ட்ஸ்லேயும் நல்லா தான் பண்ணுறான். ஆனால் என்ன அப்பப்போ இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை அடிக்க வேற செய்கிறான், அதை கொஞ்சம் கவனிச்சிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்ன குக்கி ஃபைட்லாம் பண்ணுறானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஷாக் ஆனால் நம்ம ஜொங்குக்கு தான் ஏன் சன்னாச்சு ஃபைட்டு கில்ஸ் எல்லாம் நான் அப்படிலாம் கற்றுக் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு இந்த மாதிரி வில்லத்தனமாக திங்க் பண்ணிவிட்டு குக்கி நீ உண்மையிலேயே ஜங்குக்கோட சண்டா அப்படி பண்ண அவ்வளோ ட்ரைனிங்கையும் கரெக்டாக கற்று வச்சுட்டு ஃபைட்லாம் பண்ணுறியாமே அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஜொங்கு குக்கி நோட் பண்ணால் பின்ன என்ன டாடு நீங்கள் சொல்லி கொடுத்ததாச்சு எல்லாமே என் மெமரியில் தான் இருக்குது. என்ன யாராவது ஃபைட் பண்ணி அட்டாக் பண்ண வந்தால் அவங்களுக்கு அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஜொங்குக்கும் குக்கியும் பேசுகிறதட்டே நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கோட காற்றை பிடிச்சி அப்படியே திருக்குறாரு. இதெல்லாம் நீ தான் சொல்லி கொடுத்தியா? அவன் என்ன காலேஜ் படிக்கிற பையன், நான் இதெல்லாம் நீ அவனுக்கு கற்றுக் கொடுத்ததே தப்புன்னு டீச்சர் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அதை விட்டு இப்படி ஃபைட் பண்ணுறதே தப்புன்னு சொல்லி விட்டுட்ருக்காங்க. நீ அவனுக்கு என்கரேஜ் பண்ணி விட்டுட்ருக்கியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காற்றை பிடிச்சி இப்படி திருக்குன்னா டேட்டையா நான் ஒரு மாஃபியா மேனடா, என்னடா இப்படி பிரின்சிபல் முன்னாடி டீச்சர் முன்னாடி காற்றை பிடிச்சி திருக்கி என்னோட இமாஜியே குறைக்கிற அப்படிங்கிற மாதிரி இப்படி நம்ம ஜொங்குக்கு பேசுனா இப்படிலாம் வேற பேசியா ஜொங்குக்கு நீ அப்படிங்கிற மாதிரி எழுந்து நின்று கட்டுவாரா. அந்த மாதிரி கட்டுனா இங்கே பாருடா பிரின்சிபல் என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு வந்தால் பேரண்ட்ஸ் மீட்டிங்கை மட்டும் நீ அதை ரன் பண்ணணும், அதை விட்டுட்டு என்னடா ஏன் ஒய்ஃபுக்கிட்ட என்ன கோத்து விட்ற அப்படிங்கிற மாதிரி பிரின்சிபல்கிட்ட நம்ம ஜொங்குக்கு ஃபைட்டுக்கு போகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜொங்குக்கோட மவுட்டை கிரிப்பாக க்ளோஸ் பண்ணபடி நேராக அங்கேருந்து அந்த ரூமை விட்டு நம்மகிட்டே வெளியே கூட்டிகிட்டு வந்துடுறாரு. அந்த மாதிரி கூப்பிட்டு வந்தேன். ஓகோ யாராவது இந்த மாதிரி தேவையில்லாமல் ப்ராப்ளம் பண்ணால் இப்படி வேற பேசணுமோ அப்படிங்கிற மாதிரி குக்கி இப்போ ஜொங்குக்கு பேசணுமோ மட்டும் நோட் பண்ணிவிட்டு நேராக கிளாஸ் ரூம் விட்டு வெளியே வந்தால் நம்ம ஜொங்குக்கு கிளாஸ் ரூமுக்கு வெளியே கொண்டு விட்டுட்டு ஏன் ஜங்குக்கு இந்த மாதிரி பண்ணுற, நான் இந்த மாதிரி உன்னை திட்டுனா நீ பிரின்சிபலையே மிரட்டுவியா, பின்ன நான் உன்கிட்ட எவ்வளோக்குள்ள சாஃப்டாக ரொமான்ஸாக எப்படி மார்னிங்கே எவ்வளோ ஸ்மூத்தாக அந்த டே எண்ட் ஆகிற மாதிரி கொண்டு வந்தேன், அவர் என்னென்னா உன்கிட்ட என்ன அடி வாங்குற அளவுக்கு வைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேக்கிட்ட கோபமாக பேசுவாரா. அப்போ நீ இந்த மாதிரிலாம் ஃபைட் பண்ண சொல்லி கொடுத்த அந்த கில்ஸ்லாம் தப்பு இல்லை, அது என்ன தப்பு? மாஃபியா ஃபேமிலி டேயா, மாஃபியா ஃபேமிலி எல்லாமே என் சன்னுக்கு தெரிஞ்சிருக்கணும். எனக்கு அப்புறம் அந்த பிளேஸில் இருக்க போகிறது குக்கி தானே. இப்போவே அவன் ஃபைட்டிங் கில்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டா தானே என்ன மாதிரி இருக்க சொல்ல எத்தனை பர்சன்ஸ் முன்ன வந்து நின்னாலும் சிங்கிளாக ஃபைட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் ஜங்குக்கோட ஹிப்லேயே ஒரு பஞ்சு நம்மகிட்ட இந்த மாதிரி பஞ்சு பண்ணால் ஐயோ ஹிப்பை உடச்சிட்டானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கு அப்படியே நோட் பண்ணிவிட்டு என்ன பேபி வேகமாக பஞ்சு பண்ணியா, ஆனால் எனக்கு வலிக்காது, நான் ஸ்ட்ராங் மேன் தெரியுமா, பாவம் என் பேபியோட ஃபிங்கர்ஸ் தான் ஃப்ளவர்ஸ் மாதிரி உனக்கு தான் வலிச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி டேயோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி டேயோட ஹேண்ட்ஸுக்கு கிஸ் பண்ணுவாரா. அந்த மாதிரி பண்ணால் ஜங்குக்கு நான் என்ன மாதிரி ட்ரீட் பண்ணாலும் நான் இப்படி தான் உங்ககிட்ட ப்ளே பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னால் இதுக்கு மேலே உங்ககிட்ட பேசுகிறதெல்லாம் வேஸ்ட்டுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்மகிட்ட அங்கேருந்து கோமா பண்ணால் குக்கி கிளாஸ் முடிஞ்சு ஈவினிங் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து மாலுக்கு போகலாம், என்ன இப்போ கிளாஸ் ரூமுக்கு செம்மட்டு போய் நான் போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இவ்வளோ கோபம் போகிற டேயை வந்து டேயோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி புஷ் பண்ணபடி டேயை தூக்குவாரா. இந்த மாதிரி தூக்குனா ஜங்குக்கு ஏன் இந்த மாதிரியே பிஹேவ் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி டே கோமா கட்டுனா நீ தானே கோமா விட்டுட்டு போகிற அதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரி
இது ஸ்கூல், என்னை கீழே இறக்கி விடு அப்படிங்கிற மாரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னால் அப்போ கோவமா போகக்கூடாது. ஆ போமாட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்லுவார். இந்த மாதிரி சொன்ன உடனே கீழே இறக்கி விடுவார். அந்த மாதிரி விட்டான். டேயோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி சரி வா உன்னை ஹாஸ்பிட்டலில் கொண்டு விடுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக் நம்ம டேயை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போவாரா. இந்த மாதிரி கூட்டு போனால் நம்ம ஜங்குக்கும் டேயும் தான் காரை ட்ரை பண்ணபடி வருவாங்க. இந்த மாதிரி விட்டால் கார் ட்ரை பண்ணிகிட்டு இருக்க ஜங்குக் மிரர் மூலயமா பைக்கில் ஒரு பர்சன்ட் அதாவது நம்ம டேயை பார்க்கில் சேவ் பண்ணியிருப்பாங்களே அதே பர்சன்ட் அவரோட லுக்கு மட்டும் அப்படி ஃபுல்லாக மறைச்சபடியும் ஜங்குக்கோட காரை ஃபாலோ பண்ணிட்டு வர்றத மிரர் மூலியமாக நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணுறாரு. இந்த பர்சன்ட் அந்த பார்க்கில் தானே நம்ம பார்த்தோம். இந்த பர்சன்ட் ஏன் நம்ம காரை ஃபாலோ பண்ணிட்டு வந்த மாதிரி தெரியுது. ஒருவேளை நமக்கு அப்படி தோணுமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அது ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக திங்க் பண்ணுறோங்கிற மாதிரி ஃப்ரீ பண்ணி விட்டுட்டு கரெக்டாக ஹாஸ்பிட்டல்கிட்ட கொண்டு வந்து நம்ம ஜங்குக்கிட்டே விடுவாரா. அது வரைக்குமே அந்த பைக் ஜங்குக்கோட காரை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கும். காரை விட்டு இறங்கின அடுத்த செகண்டே ஜங்குக்கோட காரை மூவ் ஆன் பண்ணி அந்த பைக் போகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு சரி தப்பாக திங்க் பண்ணாத தேவையில்லாமல் ஃபைட்டும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேக்கிட்ட க்ளோஸாக வந்துட்டு சரி எனக்கு மாஃபியா ஒர்க் இருக்குது, நீ சேஃபாக ஒர்க்கை பாரு ஓகே. ஜிமினா ஆல்ரெடி உள்ள ஹாஸ்பிட்டலுக்குள்ளே தான் இருப்பான், ஏதாவது ஒன்றுனா கால் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கரெக்டாக கொண்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே விட்டுட்டு நம்ம ஜங்குக்கு அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு போவாரா. இந்த மாதிரி கார் எடுத்துகிட்டு போனால் அங்கே ஆப்போசிட் பக்கமாக ஜங்குக்கோட காரை கிராஸ் பண்ணபடி போன பைக் அப்படியே ஆப்போசிட் பக்கமாக ஜங்குக்கோட கார் கேட்டாப்லேயே வருமா. இந்த மாதிரி வந்தோம் இந்த பைக்கு அங்கிட்டு இங்கிட்டு போகுதுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்கு காரை டேன் பண்ணபடியே மிரரில் நோட் பண்ணால் கரெக்டாக அந்த ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் மூவ் ஆனதோட பைக்கை அந்த பர்சன்ட் அந்த பிளேஸ்லேயே விட்டுட்டு அங்கேருந்து நேராக ஹாஸ்பிட்டலுக்குள்ளே தான் அந்த பர்சன்ட் என்ட்ராகிறாங்க. இந்த மாதிரி பைக்கில் வந்த பர்சன்ட் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போன மூமெண்ட்டை பட்டுட்டு ஒரு வேளை அட்டாக் பண்ண போகிறாங்களோங்கிற மாதிரி பயத்தில் காரை ஒரு ஓரமாக விட்டுட்டு நேராக நம்ம ஜங்குக் நேராக ஹாஸ்பிட்டலுக்குள்ளே தான் ரன் பண்ணபடி வருவார். ஏதாவது பண்ணிடுவாங்களோங்கிற பயத்தில் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்குள்ளே ரன் பண்ணபடி வருவாரா. இந்த மாதிரி வந்தால் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே தான் நம்ம பக்கத்தில் 2 நர்ஸு ஒரு நர்ஸு 2 டாக்டர் இப்படி கேர்ள்ஸ் தான் 4 மெம்பர்ஸுமே கேர்ள்ஸ் தான். பக்கத்தில் நின்று ஃப்ளிட்டியாக பேசிக்கிட்டு சிரித்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு அவங்களுக்கு ஈக்குவலாக பேசிக்கிட்டே அவங்க டேக்கான ஒர்க் இருக்கும்ல அந்த ஒர்க் அப்படி பண்ணிகிட்டு இருப்பாரா. ஏதோ பேப்பரில் எழுதிக்கிட்டே அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டு இருக்காரா. இந்த மூமெண்ட்டை உள்ளே என்ட்ராகிற ஜங்குக்கு நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ண நம்ம ஜங்குக்கு தான் இப்படி நோட் பண்ணிவிட்டு டேயை பார்ப்பாரா. இந்த மாதிரி பார்த்தா இத்தனை கேர்ள்ஸு டேயை சுற்றி நின்று ரொம்ப சிரிச்சபடி நம்ம டேயை கரெக்ட் பண்ணுற விதமாகவே பேசிகிட்டு இருக்கிற மூமெண்ட்டை பார்த்து காண்டில் நம்ம ஜங்கு நோட் பண்ணா அப்படியே ஜங்குக்கு உள்ளே வந்து ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்து நிற்கிறத பார்த்துட்டு அவர் எழுதிட்டு இருக்கார்ல அதை பிரேக் பண்ணாமல் மறுபடியும் எழுத ஆரம்பிப்பாரா. அந்த மாதிரி எழுத ஆரம்பித்தா இவனுக்கு என்ன திமிரு பற்றியா, நான் அங்கே வந்து நிற்கிறேன்னு தெரிஞ்சிருந்தோம் என்னை எந்த அளவுக்கு காண்டாக்டுறான் பார் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு அப்படியே கிட்ட வருவாரா. இந்த மாதிரி கிட்ட வந்தோம் அந்த கேர்ள்ஸு 4 மெம்பர்ஸுமே ஜங்கு கிட்ட வர மூமெண்ட்டை பார்த்துட்டு சரிட்டையா மீதி எல்லாத்தையுமே நம்ம லஞ்ச் பிரேக்கில் பார்த்துப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து போனோம். நம்ம அப்பா விட்டுட்டாங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு திரும்பவும் எழுதிக்கிட்டா இருக்காரு. இந்த மாதிரி எழுதிக்கிட்டு இருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு பக்கத்தில் ஜங்குக்கு வந்து நிற்பாரா. இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு அப்படி நிமிந்து பார்த்துட்டு என்னாச்சு ஜங்குக்கு ஏதோ ஒர்க்குக்கு போகணுன்னா எதையாவது மறந்து வச்சுட்டு வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி கேட்டால் ஆமாம் ஏதோ ஒன்று நான் தொலைச்சதை தேடி கண்டுபிடிக்க வந்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. தொலைச்சிட்டியா, ஸ்கூலில் எங்கேயும் விட்டுட்டியாடா அப்படிங்கிற மாரி கேட்குறாரா. இந்த மாரி கேட்டால் நீ டாக்டர் தானே அப்படிங்கிற மாரி சொல்லுவாரா. ஏன் என்ன டவுட் உனக்கு அப்படிங்கிற மாரி அப்படியே நம்ம ஜங்குக்கு அந்த எழுதிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் பிரேக் பண்ணிவிட்டு ஜங்குக்கு நோட் பண்ணுவாரா. அந்த மாதிரி நோட் பண்ணால் டாக்டராக இருக்குது சரி தான், அம்மா இவ்வளோ நேரம் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாரி கேட்பாரா. என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் பார்த்து என்னோடய ஒர்க்கை தான் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த எழுதிட்டு இருந்த பேப்பர்ஸை காட்டினா அதை கேட்கல. இங்கே உன்னை சுற்றி 4 கேர்ள்ஸ் நின்னாங்கல்ல என்ன பண்ண அப்படிங்கிற மாரி கேட்கவும் என்ன பண்ணாங்க அவங்க வந்து நான் நியூவாக ஒர்க்குக்கு வந்துருக்கோம்ல என்னோடய மேரேஜ் லைஃப் எப்படி, என்னோடய லவ் எப்படி, நான் என்னோடய லைஃப்பில் என்னெல்லாம் நடந்துச்சுங்கிறத கேட்டுட்டு இருந்தாங்க, நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாரி இந்த மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னால் நம்ம ஜங்குக்கு தான் ரொம்ப காண்டாக்கி டேயோட ஹேண்ட்ஸு க்ரிப்பை பிடிச்சபடி நேராக ஒரு எதுவுமே எந்த திங்ஸுமே இல்லாத அதாவது யாருமே இல்லாத ஒரு ரூமுக்குள்ளே கொண்டு வந்து டேயை உள்ளே தள்ளிட்டு அந்த ரூம் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீ
உன் ஸ்டோரியை மட்டும் சொன்ன நீ அந்த ஸ்டோரியில் உன்னோட ஹஸ்பண்ட் எந்த அளவுக்கு பொசசிவ் மேனுங்கிறத சொன்னியா அப்படிங்கிற மாரி கேட்கவும், ஏன் ஜோங்கோக் எனக்கு தெரியாதா என்னோடய ஹஸ்பண்ட் எந்த அளவுக்கு பயங்கரமான பொசசிவான பர்சன்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கிட்ட க்ளோஸ் ஆகுண்டாம். அப்போ வேணும்னே என்னை ஜெலஸ் ஆக்குனியா அப்படிங்கிற மாரி கேட்பாரா அந்த மாரி கேட்டால், இப்போ என்ன ப்ராப்ளம் ஜொங்குக்கு, நீ ஏன் என்னை கொண்டு வந்துங்க விட்ட, போகிற மாதிரி போயிட்டு திரும்ப வந்து ப்ராப்ளம் பண்ணுற, ஃபைட் பண்ணுறியா என்கிட்ட அப்படிங்கிற மாரி பேசிட்டு, சரி எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் அங்கேருந்து போகிறேனுங்கிற மாரி போனால் கிரிப்பாக அந்த வாலில் லாக் பண்ணபடி ஜெலஸ் ஆக்கி பொசசிவ் ஆக்கி என்னை டென்ஷன் ஆக்கிட்டு என்னடா பேசிகிட்டு இருக்கேனுங்கிற மாதிரி கிட்ட க்ளோஸாக வந்து டேயோட லிப்பில் கிஸ் பண்ணுவார். அந்த மாரி கிஸ் பண்ணோம். ஜொங்குக்கு இது ஹாஸ்பிட்டல் ப்ளே பண்ணாது அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு ஜொங்குக்கு நம்ம மூவ் ஆன் பண்ணுறாரு. இந்த மாதிரி மூவ் ஆன் பண்ணுற அந்த டைட்டிலையும் கிட்ட இன்னும் ரொம்ப க்ளோஸாக வந்து அந்த கிஸ்ஸை இன்னும் லாங் ஆக்குறாரு. இந்த மாதிரி கிஸ் பண்ணி முடிச்சுட்டு நம்ம டேயை விட்டு அப்படியே மூவ் ஆன் ஆக்கி, இங்கே பாரு பேபி, உன்னை ஒர்க்குக்கு உன்னோட ஃப்ரீடமில் இருக்க வைக்க தான் இந்த பிளேஸ்க்கு அனுப்பியிருக்கேன். ஆனால் உன் ஹஸ்பண்டோட பொசசிவை நீ ரொம்பவே டச் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நான் ஹவுஸ் அரெஸ்ட்டில் வச்சுருவேன் அப்படிங்கிற மாரி டேயை பார்த்து பேசுவாரா. இந்த மாதிரி பேசினோம். அப்படி இந்த மாதிரி ஜொங்கு கூட ஃபேஸை நோட் பண்ணுவாரா. பார்த்துக்கோ, பொசசிவை ஓவர்லோட் ஆக்கிறாத, உன்னை ஃப்ரீடமாக தான் விட்டுருக்கேன், டென்ஷன் ஆக்கக்கூடாது என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, சரி நான் எதுக்கு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்சன்ட்டை ஃபாலோ பண்ணிட்டு தானே வந்திருப்பாரு, அதையே மறந்துட்டார் இந்த பொசிசிவான மூமெண்ட்டில். எதுக்கு வந்தேனுங்கிறது மறந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி நிற்பாரா. இந்த மாதிரி நான் எதையும் தொலைச்சிட்டேன், நீ ஜொங்குக்கு என்னத்தை தொலைச்சி அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இந்த ஹார்ட்டை தான் தொலைச்சேன் அப்படிங்கிற மாதிரி டேயோட ஹேண்ட்ஸை எடுத்து ஜொங்கு கூட செஸ்ஸில் வச்சா, ப்ளே பண்ணி விளையாடாத, ஏதோ மாஃபியா பிளேஸில் ஒர்க் இருக்குன்னு சொன்னேன், இங்கே வந்துருந்து என்னடா பண்ணிகிட்ருக்குங்கிற மாதிரி ஜொங்குக்கு பிடிச்சி தள்ளுவாரா. இந்த மாதிரி தள்ளினா, போயிட்டு இருணுமா, கண்டிப்பாக போக தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜொங்குக்கு அந்த ரூமுக்கு வெளியே தள்ளி விட்றாரு. இந்த மாதிரி தள்ளி விட்டான். டேங், இன்றைக்கி வேணா நீ ஒர்க்குக்கு லீவ் எடுத்துறேன், நானும் மாஃபியா ஒர்க்குக்கு பிரேக் விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. அது முடியாது, இங்கேருந்து கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து போனா டேயாங் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுட்டு இருந்தா, முதல்ல போய் ஒர்க்கை பாருடா, உனக்காக ஹயாங்ஸ் அவ்வளோ பேர் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, சும்மா கட்டிக்கிட்டே நிற்காதானே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி இப்போ நீ போயிட்ட, நைட்டு வருவல்ல அப்போ வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜொங்குக்கு அப்படி திரும்பினா ஜொங்குக்கு வந்து லீ இடிக்கிறோம். இந்த மாதிரி இடித்தான் லீயை பார்த்து நம்ம ஜொங்குக்கு ஷாக் ஆனா, ஜொங்குக்கை பார்த்தோன்னே லீக்கு அள்ளு விட்டுருச்சு. டேய் என்னடா பண்ணுற, என்ன ஜொங்குக்கு ஒன்றுமே தெரியாத மாரி கேட்குற, அதான் உன் ட்ரக்கை எடுத்துகிட்டு போயிட்டல்ல, நான் ட்ரக்கு எடுத்தது இருக்கட்டும், நீ இங்கே என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கோவமாக கேட்பாரா. அந்த மாதிரி கேட்டான். நான் செக்கப்புக்கு வந்திருக்கேன், அந்த கண்ட்ரியில் தானடா இருந்தேன், அது ஒன்றும் என் சொந்த கண்ட்ரி கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, நான் ஒர்க்குக்காக தானடா வெளியே போனேன், இது தானடா என்னோட கண்ட்ரி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னான். நம்ம ஜொங்குக்கு லீயா இருக்குமோங்கிற மாதிரி டவுட் ஆகி, இந்த பிளேஸில் என்னடா பண்ணுற, ப்ராப்ளம் பண்ண வேண்டியா நீ அப்படிங்கிற மாதிரி கோவமாக நம்ம ஜொங்குக்கு வந்து லீக்கிட்ட ஃபைட்டுக்கு வந்தா, நீ ஏற்கனவே அன்னைக்கு பண்ணதே எனக்கு போடும்டா, என்னை விட்றா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜொங்குக்கு மூவ் ஆன் பண்ணிவிட்டு, இவன் வேற நம்மக்கிட்ட தேவையில்லாமல் ப்ராப்ளம் பண்ணுறா, ட்ரக்கை தான் எடுத்துகிட்டு போயிட்டியடா, ட்ரக்கை மட்டுமே எடுத்துகிட்டு போனேன், என் கேர்ள் ஃப்ரெண்டையே என்னெல்லாமல் சொல்லி திட்டி என்கிட்ட பேச முடியாத அளவுக்கு பண்ணி விட்டுட்டு என்கிட்டயே ப்ராப்ளம் பண்ண வரான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, அவன் ஏதோ செக்கப்புக்கு தான் வந்திருப்பான் போலுக்கு. இந்த மாதிரி செக்கப் பண்ணுற ரூமுக்குள்ளே என்ட்ரு ஆகுவானா, இந்த மாதிரி என்ட்ரானா ஒரு வேளை இவன் செக்கப் தான் பண்ண வந்திருப்பானோ. அப்போ அந்த பர்சன்ட் யாராக இருக்கும் பைக்கில் வந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜொங்குக்கு ரொம்ப டவுட் ஆகி லீ இருக்கிற அந்த ரூமை நோட் பண்ணுறாரு. நோட் பண்ணால் லீ இவ்வளோ ட்ரீட்மெண்ட் தான் பார்த்துட்டு இருந்த மாதிரி இருப்பான். அப்படியே நேராக நம்ம இருக்கிற ரூமுக்கு போனால் பக்கத்தில் ஜிமினா உட்காந்துருக்காரு. ஜிமினாவும் ஜாலியாக சிரித்து பேசினபடியே அங்கே இருக்கிற பேஷண்ட்ஸ் எல்லாத்தையுமே நோட் பண்ணிகிட்டு இருப்பாங்களா. இதை நோட் பண்ணிவிட்டு முதல்ல நம்ம ஒரு சின்ன ப்ரொடக்டிவாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜொங்குக்கு நேராக மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸ்க்கு வராரு. இந்த மாதிரி மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸ்க்கு வந்தோம். மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸில் தான் மற்ற பாய்ஸஸ் அவ்வளோ பேருமே இருக்கிறாங்க. இந்த மாதிரி இருந்தால் இவ்வளோ நேரம் எங்கடா போனோம் அப்படிங்கிற மாதிரி ஜேக்கப் கேட்கவும், அப்படி நானும் ஹாஸ்பிட்டலுக்கு போக சொல்ல என்னோடய காரை அந்த நியூ பர்சன் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கு சொல்லவும், ஏன்னா ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்களா, அந்த பிளேஸில் இருந்து ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போனாங்களா,
அப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிற மாரி கேட்கவும், அந்த பர்சன்ட்ட தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு உள்ளே போனேன். அப்புறம் டேய பார்த்த உடனே நான் எதுக்கு போனேனோ அதையே மறந்துட்டேன். அந்த பர்சன்ட் அங்கேருந்து மிஸ் ஆயிட்டான் அப்படிங்கிற மாரி சொல்றாரு. டேய ஃபாலோ பண்ணிட்டே வந்துருக்கானா, அப்போ டேக்கு ப்ராப்ளமே. நீ டேய சேஃபா அந்த பிளேஸில் விட்டுட்டு வந்துட்டியா? இல்லை ஹவுஸ் கூட்டு வந்துருக்கலாம்ல அப்படிங்கிற மாரி சொல்லவும், ப்ரொடக்ட்டுக்கு டேக்கும் ஜிமினாவுக்கும் தெரியாதபடி நம்மளோட பாடி கார்ட்ஸில் ஒரு 2 மெம்பர்ஸ் 3 மெம்பர்ஸ் அவங்க பக்கத்திலே பேஷண்ட் மாதிரி இருக்க வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நம்ம ஜொங்குக்கு பேஷண்ட் மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக பாடி கார்டில் 2-3 பர்சன்ஸை ஸ்லாப் பண்ணி ஃபேஸில் பஞ்சு பண்ணி அடிப்பட்டே ட்ரீட்மெண்ட்டுக்கு போக வச்சுருப்பாரு. டே அதுக்காக பாடி கார்டை அடிக்கியாடா செஞ்ச? டே சும்மா போனால் அவங்களுக்கு அடிபட்டுருக்குங்கிறது எப்படிடா நம்புவாங்க? அதான் 2 தட்டி தட்டி அனுப்புனேன் அப்படிங்கிற மாரி சொல்லுவாரா? ஏன்டா அப்படியே அடிச்ச அப்படிங்கிற மாரி ஒய்யன்னு கேட்கவும், இல்லை அவங்க மேலே எனக்கு லைட்டாக ஒரு குட்டி காண்டு இருக்குது. அட எப்படிடா காட்டலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். பனிஷ் பண்ணணும்னு வெயிட் பண்ணோம்ல, இதுக்கு தான் கரெக்டாக இருக்குன்னு இப்போ பனிஷ் பண்ணேன் அப்படிங்கிற மாரி சொல்லவும், எதுக்காக அப்படிங்கிற மாரி கேட்டால், நம்ம டேயையும் பிபிசியும் ப்ரொடெக்ட் பண்ண சொல்லி அனுப்பியிருக்க சொல்ல, டேயை வந்து அன்னைக்கு பார்க்கில் அட்டாக் பண்ண வர சொல்ல ஜெனி தானே வந்து சேவ் பண்ணியிருப்பான். ஆனால் அந்த பிளேஸில் இந்த 3 பர்சன்ஸையுமே நம்ம ஜொங்குக் டேக்கே தெரியாமல் ப்ரொடெக்ட் பண்ண வச்சுருப்பாரு. ஆனால் பட் இவங்க டேயை ப்ரொடெக்ட் பண்ணுறதை விட்டுப்புட்டு டேயை கவனிச்சிருக்கவும் மாட்டாங்க, பிபிசியும் கவனிச்சிருந்துருக்க மாட்டாங்க. அப்போவே நம்ம ஜொங்குக் பனிஷ் பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. ஆனால் அந்த பிளேஸில் பனிஷ் பண்ணுறத பிரேக் பண்ணிவிட்டு இங்கே பனிஷ் பண்ணிட்டு இருப்பாரா? அந்த மொமெண்ட்டை சொல்கிறாரு. அன்னைக்கே அவனோட சிறப்பை செதுக்கணும்னு தான் நினச்சேன். பேபியை ப்ரொடெக்ட் பண்ண விட்டுருந்தா அவங்க பேபியை விட்டுட்டு மற்ற ஒர்க்கெலாம் பண்ணிட்டு இருந்திருக்கானுவ. சரி எப்போவாவது நமக்கு யூஸ் ஆகும், அப்புறம் வச்சுக்கலான்னு தான் வெயிட் பண்ணேன். அதான் அன்னைக்கு உள்ள பனிஷ்மெண்ட்டை இன்னைக்கு கொடுத்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆக வச்சுருக்கேன். அவங்க டே பக்கத்துலேயும் ஜிமினா பக்கத்துலேயும் தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மாஃபியா ஒர்க் என்னவோ அதை பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த மாதிரி மாஃபியா ஒர்க்கை பண்ணிகிட்டு இருந்தால் நம்ம ஜொங்குக்கு வந்து அந்த பாய்சன் ரெடி பண்ணுறதுல ஸ்பெஷலிட்டில் அவர் நியூவாக ஏதோ இப்போ டிஃப்ரெண்ட்டாக ஒரு பாய்சனை ரெடி பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி அந்த இதை ரெடி பண்ணிகிட்டு இருந்தால் நம்ம சின்னதான் ஜொங்குக்கு இந்த கன் மாடல் பாரேன், இது நியூவாக நீ ரெடி பண்ணது தான். ஆனால் பட் இதில் ஏதோ ஒரு இது மிஸ்டேக் ஆகுது, என்னங்கிறத கொஞ்சம் நோட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அந்த மாடல் ட்ராயிங் பண்ணி கொடுத்தது நம்ம ஜொங்குக்கு தான். ஆனால் பட் அதை வந்து ஜின்னால் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியல. அதை வந்து நம்ம ஜின் கேட்குறாரு, இது என்னால் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ண முடியல, ஏதோ மிஸ்டேக் இருக்குது, என்னன்னு நோட் பண்ணுங்கிற மாதிரி சொல்லவும், ஜொங்குக்கு அதை நோட் பண்ணிவிட்டு அதில் ஏதோ மிஸ்டேக் இருக்குதை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு நான் தான் அந்த ட்ராயிங்கில் இதை மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த மிஸ்டேக்கையுமே ஒரு பேப்பரில் ரெடி பண்ணி கொடுக்குறாரு. இந்த மாதிரி கொடுத்தா அதை எல்லாத்தையுமே நோட் பண்ணிவிட்டு அந்த கன்னை திரும்பவும் ரீமாடல் பண்ணுறாரு நம்ம ஜெனி. இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா மாஃபியா ஒர்க்கில் இவங்க எல்லோரும் இந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருந்தா ஜெனி சைடை தான் காட்டுது. ஜெனி இப்போ கம்பெனிக்குள்ளே தான் இருந்து அவளுக்குன்னு ஒரு பிளேஸில் ஒர்க் கொடுத்துருப்பாங்க, அந்த பிளேஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா ஹெட்டுக்கிட்ட இருந்து கால் வருது. என்னடி என்ன சிஸ்டர் சிஸ்டர்னு சொல்லிக்கிட்டு பேசிகிட்டு இருந்தா சிஸ்டருக்கான ஒர்க் ஐடியும் பண்ண மாதிரி தெரியலையே அப்படிங்கிற மாதிரி அந்த ஹெட்டு நம்ம ஜெனிக்கிட்ட கொஞ்சம் வாய்ஸை ரைஸ் பண்ணபடி மிரட்டுற மாதிரியே பேசினா, அப்படிலாம் இல்லை சிஸ்டர், நான் வந்து உனக்கு தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், நீ சொன்ன மாதிரி தான் நான் ஜொங்குக்கோட ஹவுஸ்குள்ளே போயிட்டேன். அது நட்டாஷா என்கிட்ட சொல்லிட்டா, இன்னும் என்ன ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இப்போ என்ன நான் கம்பெனிக்குள்ளேயே வந்துருக்கேன், இங்கே பாரு ஒன்றும் ஒர்க்குக்கு அங்கே சேலரிக்கு போக சொல்லலை, அந்த ஜொங்குக்கிட்ட நீ க்ளோஸாக இருக்கணும். அதை பார்த்து டே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஜொங்குக்கும் டேக்குள்ளேயும் ஃபைட்டு வரணும். ஃபைட்டு வந்து அந்த டே மொத்தமாக இந்த வேர்ல்டை விட்டு போகணும். அவனா எதுவும் பண்ணி காட்ட பக்கத்தில் இருக்கிற நீ அவனை கில் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி ஜெனியை மிரட்டுறா. இந்த மாதிரி மிரட்டி கூடிய சீக்கிரம் அந்த குட் நியூஸோட நீ எனக்கு கால் பண்ணுற. நீ அங்கே என்னென்ன பண்ணிகிட்ருக்குங்கிறத நீ என்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நட்டாஷாலாட்டையும் சொல்லிடுவா. ஆனால் கரெக்டாக சொதப்பமாக பண்ணு. லீவ் விஷயத்தில் பண்ண மாதிரி இங்கேயும் போய் சொதப்புனன்னு வச்சுக்கோங்க, அங்கே இருக்கிற பர்சன்ஸ் ஒன்றும் நார்மலான பர்சன்ஸ் கிடையாது ஜெனி. நீ உள்ளே இருக்கிற பிளேஸ் டேஞ்சரான பிளேஸ். நீ நினைக்கலாம் பார்க்க சொல்ல இன்னசென்ட் மாதிரி தெரியுறாங்க, ரொம்ப சாஃப்டாக பேசுகிறாங்க, ஜென்டில்மேன் மாதிரி நடந்துக்கிறாங்கன்ட்டு. ஆனால் அங்கே இருந்து ஹோல் மெம்பர்ஸையும் நோட் பண்ணி பனிஷ்மெண்ட்டை அனுபவிச்சுட்டு இங்கே இருக்கிறது நான். அவங்களோட பிஹேவியர், அவங்களோட
ஆங்க்ரி டோனிங்கில் யார் யார் என்ன மாதிரி இருப்பாங்கங்கிறத நான் பக்கத்துல இருந்து பார்த்த ஒரு பர்சன்ட். எனக்கு அவங்கள பற்றி ரொம்ப நல்லா தெரியும். உன் மேலே சின்னதாக டவுட் வந்துருச்சுன்னு வச்சுக்கோயேன், கோப்ரா அதுக்கே உன் மேலே டவுட் வந்தாலே போதும், ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே மொத்தமாக அலர்ட் ஆகிடுவாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோ. ஒர்க்கை சீக்கிரம் முடிச்சு அந்த டேயை சீக்கிரம் கில் பண்ணு.